ஓம் நம சிவாய. முனிவர்களே, அவ்விதம் பிரிக்கப்பட்ட அவ்வுலகங்களின் பரப்பளவை விளக்கினால் இந்த நூல் பெருகிவிடும் என்று சொல்லவில்லை. பல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன. புண்ணியம் செய்தவர்கள் தங்கள் புண்ணியங்களுக்கேற்ப ஸ்வர்கலோகங்களிலும், பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவங்களுக்கு ஏற்ப அதோலோகங்களிலும் வசிப்பார்கள். இந்த பூலோகத்தில் 7 கடல்களும் 7 தீவுகளும், மேரு முதலான குல பர்வதங்களும், கங்கை முதலான புண்ணிய நதிகளும், விசித்திரமான பல புண்ணிய வனங்களும் இருக்கின்றன. இதுவே படைப்பு கிரமம். இனி பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்லுகிறேன். நிர்குணமான பரமான்மாவிற்கு ஷரம், அக்ஷரம் என்ற 2 வகை உருவங்கள் இருக்கின்றன. காணக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சம் ஷரரூபம் எனவும், காண்பதற்கு அரிய சூக்ஷ்ம பிரபஞ்சம் அட்சர ரூபம் எனவும், அவ்விரண்டும் மணி ஒளி பூமணம் கதிர்கரம் போல விளங்கும் என்றும் முனிவர்கள் கூறுவார்கள். நிர்குண சகுன லட்சணங்களை உண்மையை உணர்ந்த தத்துவ ஞானிகளே உணர்த்துவார்கள். சகுன உபாசனையை முன்னே செய்து அதன் பயனாலேயே நிர்குண உபாசனை செய்யத்தக்கது. சகுன ஞானமான அபரஞானம் உண்டான பிறகு நிர்குண ஞானமான பரஞானம் தானாகவே வளர்ந்துவிடும். நிர்குண பரஞானம் உண்டாகும் வரையில் சகுனோபாசனையை செய்தே ஆக வேண்டும். சிவஞானம் உற்ற போதே அகங்காரங்கள் விலகும். அவை அகன்ற பொழுதே தேகவாஞ்சை இல்லாது ஒழியும். அது ஒழியவே எங்கும் சிவமாகத் தோன்ற பாப கிருந்தியாகிதமாய சிவோஹம்பாவனை உண்டாகும். அது கைகூடியவர்களுக்கு விதிவிலக்குகள் இல்லை. சிவபெருமான் கர்ம பக்தர்களான ஜீவர்கள் எவ்வாறு கிருதார்த்தர்களாகி தம்மை தரிசித்து உய்வார்கள் என்று கருதி அந்த ஆகாய நகரத்தை தம் திரிசூலத்தினின்றும் விடுவித்தார். சுபத்தை கொடுப்பதும் சம்சார கர்மங்களை நசிக்க செய்வதும் அவிமுக்தமான லிங்கத்தை உடையதுமான அந்த நகரம் மானுடர்களால் எப்போதும் விடப்படக்கூடாது என்று திருவுள்ளம் கொண்ட சிவபெருமானால் தம் திரிசூலத்தில் இருந்து இந்த மத்திய லோகத்தில் நிறுத்தப்பட்டது. பிரம்மாவின் ஒரு பகல் கழிந்த பிரம்ம கர்ப்ப காலத்தில் உண்டான பிரளய காலத்தில் சிவபெருமான் தம் திரிசூலத்தின் மேல் வைத்து இந்நகரத்தை காத்து மீண்டும் படைப்பு கிரமத்தில் திரிசூலத்தினின்றும் விடுவார். கர்மங்களை நாசம் செய்வதால் இதற்கு காசி என்று பெயர். அவிமுக்த லிங்கமானது காசி கஷேத்திரத்தில் மகா பாவிகளுக்கும் மோட்சானந்தத்தை அடையச் செய்கிறது. மாதவர்களே, மற்ற புண்ணிய கஷேத்திரங்களிலெல்லாம் சாருபிய, அதாவது இறைவன் உருப்பெறும் முக்தியும், காசியில் மட்டுமே சாயுஜ்யம், அதாவது இறைவனோடு ஒன்றிப்பு என்னும் உத்தம முக்தியும் பெறப்படும். பஞ்சக்ரோச பரிமாணமுடையதும் கோடி பிரம்மஹத்திகளை போக்கக்கூடியதுமான இந்த காசி கஷேத்திரம் கதியில்லாதவர்களுக்கெல்லாம் கதியாக அமைந்திருக்கிறது. தேவர்களும் காசிமா நகரில் மடிய விரும்புவார்கள். பிரம்ம விஷ்ணுக்கள், சித்த வித்யாதரர், முனிவர், மனிதர்கள் முதலான யாவரும் விரும்பி வணங்கத்தக்கதே காசி தலம் ஆகும். அதன் சிறப்பை 100 ஆண்டுகள் சொன்னாலும் சொல்லி முடியாது. ஆயினும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லுகிறேன். ஓம் நம சிவாய.